ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கண்டிப்பா இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, அத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இப்ப ரீசென்ட்டா நம்ம தமிழ் மீம் கம்யூனிட்டில நெறையா மீம் பேஜ் அட்மின் வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்க. அதாவது அவங்க டைரக்ட்டா அ சின்ன பொண்ணுங்ககிட்ட போயி தப்பு தப்பா சேட்ல பேசுறது, அது மட்டும் இல்லாம பிக்சர்ஸ் கேட்கறது, இந்த மாணிக்கு ஆ ரொம்ப "இப்பிடிலாமாடா இருப்பீங்க நீங்க? இவ்ளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இப்பிடி கீழ்த்தனமான வேலைய நீங்கலாம் பண்ணுவீங்களான்ட்டு" நம்மளவே யோசிக்க வச்சது. நெறைய பேர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஸோ, அத பத்தி ஆல்ரெடி நெறையா கிரியேட்டர்ஸுமே டிஸ்கஸ் பண்ட்டாங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். அத நீங்க பார்த்துட்டு மட்டும் வாங்க. நம்ம கன்டின்யூ பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சூப்பரா, ஃபயரா ஒரு எடிட் பண்ணியிருக்கான். அந்த எடிட் வந்து பயங்கர வைரல். ஆல்மோஸ்ட் 300K லைக்ஸ் வரைக்கும் அந்த ரீலுக்கு வந்து போயிருக்கு. கீழ கேப்ஷன மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு ஐடி மென்ஷன் பண்ணி சம் எமோஜி வந்து போட்டிருக்கு. இந்த மாரி இவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது. நெறைய பேரு ஃபயரா எடிட் பண்றது, ஹோல்சமா எடிட் பண்றது, இந்த மாரிக்கு எடிட் பண்ணிட்டு கீழ கேப்ஷன்ல ஒரு 18+ அக்கவுண்ட்ட வந்து மென்ஷன் பண்ணி விட்டுர்றான். அந்த அக்கவுண்ட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா, நெறைய இமேஜஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. அண்ட் பயோல ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கு. அண்ட் அந்த டெலிகிராம் லிங்க கிளிக் பண்ணோம்னா, உள்ள வந்து போது. டெலிகிராம்க்குள்ள போது. அங்க வந்து வேரியஸ் இமேஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேமெண்ட் ப்ரூஃப்ஸ வந்து போட்டிருக்காங்க. இந்த பேமெண்ட் ப்ரூஃப எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நமக்கும் தெரியும். எங்க கிட்டக்க இப்படி சர்வீஸ் இருக்கு. நீங்க புடிச்சிருந்தா வாங்க. நாங்களும் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ தர்றோம். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு ஒரு ப்ரூஃப், ஒரு கிரெடிபிலிட்டியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எண்டுல பண்றது உண்மையிலேயே ஒரு பொண்ணு பண்ணுதா? இல்ல ஒரு பையன் பண்றானா? இல்ல இதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்து இந்த வேலைய பார்க்காங்களான்னு தெரியல. பட் இப்ப வந்து ஒரு ரீல்ல வந்து இந்த மாரி 80+ ஒரு ஐடிய மென்ஷன் பண்ணி, Instagramம வந்து ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி, அங்க இருக்கிற டிராஃபிக்க அப்படியே இழுத்து Telegramக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. Telegramக்கு கொண்டு வந்த பிறகு நம்ம சும்மா இருப்போமா நம்ம? டெக்ஸ்ட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு ரிப்ளை வரும். பேமெண்ட் அனுப்புங்க. பேமெண்ட் அனுப்பிச்சோம்னா, உங்களுக்கு வந்து எங்களோட சர்வீஸ் வந்து கிடைக்கும். அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நான் சர்வீஸ்ன்னு எத மீன் பண்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பா இந்த மாணிக்கு ஒரு சில திங்ஸ வந்து Instagramல பார்த்திருப்பீங்க. ஸோ இப்படிதான் நடந்துட்டுருக்கு. அண்ட் நான் ஒரு ரியல் இன்சிடென்ட்ட சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ட நான் சொல்றேன். அவரு ஒரு பயங்கரமான ட்ராப்ல மாட்டுனாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டுலேருந்து உண்மையிலே ஒரு பொண்ணு பேசிச்சா, இல்ல பையன் பேசினானான்ட்டு எனக்கு தெரியாது. பட் இது உண்மையிலே நடந்தது. சம்திங் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு, ஆ வீடியோ கால் வாங்க, ஆ இது பண்ணலாம், வீடியோ கால்ல பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, வீடியோ கால்ல சம்திங் நடந்திருக்கு. ஸோ நான் அத டீட்டெயிலா சொல்ல விரும்பல. சம்திங் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நாஸ்டியா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அண்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிஹேவ் பண்ணத இந்த எண்டுல இருக்கவங்க, அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, "நீ எனக்கு ரூ. 15,000 குடுத்தா தான் இந்த வீடியோவ டெலீட் பண்ணுவோம். இல்லாட்டி நாங்க இத அப்படியே வந்து எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணிருவோம். உன்னோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு ஏன் நாங்களே இன்டர்நெட்ல இந்த வீடியோவ ரிலீஸ் பண்ணுவோம்ன்னு" சொல்லி அவர மிரட்டி ரூ. 15,000 பணம் அவர்ட்ட இருந்து பறிச்சாங்க. இது உண்மையிலேயே நடந்த ஒரு இன்சிடென்ட். இது நடந்து இப்போ ஒரு 1 இயர்க்குள்ள தான் இருக்கும். இது உண்மையிலேயே நடந்த இன்சிடென்ட். பட் நான் இப்போ உங்க கிட்டக்க என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் பி அவர். நம்ம இன்ஸ்டால மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாணிக்கு வரும். வந்தோனே நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு டெலிகிராம்குள்ளயும் போவோம். போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவோம். அமௌண்ட்ட பே பண்ணுவோம். பே பண்ணிட்டு டைரக்ட்டா ஏமாத்துறவனும் இருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கான்வர்சேஷன டெவலப் பண்ணிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்ட ஆட்டைய போடுறவனும் இருக்காய்ங்க. ஸோ கொஞ்சம் அவேரா இருங்க. இந்த மாணிக்கு விஷயத்தெல்லாம் பார்த்து ஈஸியா ட்ராப்குள்ள போய் மாட்டிறாதீங்க. உழைச்ச பணத்த விட்றாதீங்க. இப்படி ஒரு சீப்பான விஷயத்துல போய் நம்மளோட பணத்த உட்ற வேணாம் அப்டின்ட்டு தான் நான் சொல்றேன். இவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது. இந்த மாரி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எடிட் பண்ணி போடுறவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது. நெறைய பேர் இருக்கானுங்க. அவைங்க தமிழ் கம்யூனிட்டின்னு இல்ல. மொத்தமாவே இந்தியா ஃபுல்லா நெறைய பேரு ஹோல்சம் எடிட் பண்ணி கீழ இந்த மாணிக்கு ஒரு ஐடிய மென்ஷன் பண்ணி விட்டுர்றானுங்க. அந்த எடிட் பண்றவன் தான் இந்த வேலைய பார்க்குறானான்னு தெரியலையா? இல்ல பின்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு. அவைங்க மொத்தமா ஒ சம் அமௌண்ட்ட வந்து மக்கள்ட்ட இருந்து பறிக்கணும். சின்ன சின்ன பசங்கட்ட இருந்து பறிக்கணுன்ட்டு இந்த வேலைய பார்க்குறாங்களான்ட்டு எனக்கு புரியல. ஸோ ப்ளீஸ் பி அவேர் அண்ட் இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்குமே இந்த அவேர்னஸ் இல்ல. டக்குன்னு போய் கிளிக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்றாங்க.
ஒரு சில ப்ரொஃபைல்ல Telegram லிங்க் இருக்கு. ஒரு சில ப்ரொஃபைல்ல சும்மா ஒரு டம்மி வெப்சைட் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள போய் அந்த டிராஃபிக் சோர்ஸ அப்படியே இழுக்குறானுங்க. ஸோ இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ நீங்க அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் லைக் பண்ணீங்கன்னா, நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.